விழுப்புரம் மாவட்டத்துல மழை வெள்ள பாதிப்புல மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நேரடியா சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்று எங்களால் முடிஞ்ச உதவியை இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்களே இங்க பாக்குறீங்க, இது வந்து கொட்டப்பாக்கம் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம். இங்க இருக்கிற ஏரி ஃபுல்லாகி இந்த கிராமமே 2 நாளா தண்ணியில மூழ்கி இருக்கு. அந்த அளவு வந்து இங்க மோசமான ஒரு நிலைமை. இதுக்கு காரணம் என்ன? இங்க இருக்கிற ஏரி கரையை வந்து இது வரைக்கும் பலப்படுத்தல. எல்லா இடத்துலயும் முள்வேலிகளும் முள் செடிகளும் வந்து தண்ணி போறதுக்கு இடம் இல்லை. அதே மாதிரி இது வந்து வடிகால் வசதிக்கு இடம் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா கிராமத்துக்குள்ளேயும் வீட்டுகளுக்குள்ளேயும் தண்ணி வரக்குன்ற ஒரு நிலைமை இருக்கு. இதுதான் நாங்க வந்து ஏறக்குரிய இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டிசம்பர் மாசம் வரும்போதும் மழை வருது. இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்தி மக்களுக்கு இந்த இன்னல்ல இருந்து காப்பாற்றணும்னு சற்றேறக்கூடிய 1 வருஷமா நான் தொடர்ந்து அத்தனை பிரஸ் மீட்டையும் பேசிட்டு இருக்கேன், அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். யார் எது கேட்டாலும் உடனே முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அதை நாங்க வந்து சமாளிப்போம் சொல்றாரு. என்ன சமாளிச்சிருக்காரு? இன்னைக்கு இத்தனை ஜனங்க பாருங்க, நீங்க பிரஸ் பீப்புள் அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும். இப்போ முதலமைச்சர் இங்க விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு, சந்தோஷம். ஆனா இன்னைக்கு நாங்க ஆளுங்கட்சியும் இல்லை, எதிர்கட்சியும் இல்லை. இருந்தாலும் எங்க கட்சி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ், எங்க கிளை செயலாளர், எங்களுடைய ஒன்றிய நகரம் பேரூர் அத்தனை பேரும் நிர்வாகிகள், தொண்டர்கள் அவங்க சொந்த உழைப்புல சம்பாரிச்ச காசை இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு நாங்க உதவி பண்ணிருக்கோம். இன்னைக்கு 5-10 வீடு இங்க வந்து இடிஞ்சிருக்கு. அந்த வீடெல்லாம் நான் நேரடியா போய் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. எந்த விதமான திட்டமிடலோ தொலைநோக்கு பார்வையோட மக்களை இந்த இன்னல்ல இருந்து காப்பாற்றுகின்ற எந்த ஒரு திட்டமும் இன்னைக்கு திமுக அரசு செய்யலைன்னு தான் என்னுடைய உண்மையான கோபம். நிச்சயமாக இதெல்லாம் வந்து மாறணும். வெறும் வாயில வார்த்தை சாலங்கள்ல வந்து மக்களை ஏமாற்ற முடியாது. அவங்க எங்கேயோ ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வர்றாரு, மெயின் ரோட்லயே போறாரு. அப்ப இந்த மாதிரி உள்ள வந்தாதானே மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து இது தவறான ஒரு விஷயம். இதெல்லாம் சரி செய்யாத ஒரு அரசு. சட்டம் ஒழுங்கு, டாஸ்மாக், போதை, வேலை இல்லை, இதுல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. எங்க பார்த்தாலும் கனிம வள கொள்ளை, இன்னைக்கு லஞ்சம், ஊழல், இதுல தான் இந்த அரசு நிக்குதே ஒழிய உண்மையில் வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இதுவரைக்கும் நிறைவேற்றலை என்பது தெள்ள தெளிவாக இங்க மக்களையும் இந்த கிராமங்களையும் பார்க்கும்போது தெரிகிறது. இது அத்தனையும் மக்கள் சார்பாக இந்த அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நிலை மாறணும். உறுதியாக இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு உங்க ஆட்சி முடிய. ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்க. இல்லை என்றால் 2026 துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.